அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, கவனிங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, இவர் யார்? இவர்தான் நம்முடைய பஸ்கா. சொல்லுங்க அல்லேலூயா. இவர்தான் நம்முடைய பஸ்கா. பஸ்கானா என்ன தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அந்த மாதத்தின் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த இயேசு யார்? இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. இவர் பஸ்காவாகிய கிறிஸ்து. இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியா நமக்கு கிடைக்கிறார். முழு உலகத்துக்கு மட்டுமல்ல, வீட்டுக்கு ஒன்று. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர்தான் கிறிஸ்து இயேசு. இங்க பாருங்க, வீட்டில் ஒரு ஆளா நீங்க வந்திருப்பீங்க. வீட்டில் சாதாரணமான ஒரு ஆளா நீங்க வந்திருப்பீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்தப்படுத்தி கானானுக்குள்ள, பரலோகத்துக்குள்ள அழைத்து செல்லக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாய், பஸ்கா ஆட்டுக்குட்டியாய், பஸ்காவாகிய கிறிஸ்துவாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு யார்? இதோ பஸ்காவாகிய கிறிஸ்து. பிசாசு சேனை எல்லாம் அங்க கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது முன்னாடி தாவீது சொன்னது போல நீங்க சொல்லணும், இதோ பஸ்காவாகிய கிறிஸ்து, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எங்கிருந்து எடுத்துட்டு போலாமா? இயேசுவாகிய வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போவீங்களா? உங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போங்க. அந்த வீட்டுக்கு ஹல்லேலூயா ரட்சிப்பு வந்தது. மத்தேயு 26:28 இது பாவம் மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற, என்னை கவனிக்க, அநேகருக்காக சிந்தப்படுகிற, சிந்தப்பட்டன்னு இருக்குதா, சிந்தப்படுகிறன்னு இருக்குதா? ஏற்கனவே சிந்தி முடித்தது சிந்தப்பட்ட, இப்பொழுதும் சிந்திக்கொண்டு இருக்கிறது சிந்தப்படுகிற. எப்படி? இன்றைக்கும் சிந்துகிற. அநேகருக்காய் சிந்தினால, அநேகருக்காய் சிந்தப்படுகிற இரத்தம். அல்லேலூயா. எனக்காக சிந்தப்படுகிற இரத்தம். இன்னைக்கும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்க நண்பர்களுக்கு சொல்ல முடியுமா? இயேசு யார்? இயேசு இன்றைக்கும் இரத்தம் சிந்தப்படுகிற என் இரட்சகர், என் ஆத்தும மீட்பர், என் நேச தந்தை, எனக்குரிய ஒரே நம்பிக்கை, எனக்குரிய ஒரே பொக்கிஷம், எனக்குரிய ஒரே எதிர்காலம். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.